புனித தலம் வைகுண்டம் விஷ்ணு பகவான் இருக்கும் இடமாகும். இந்த வைகுண்டத்தின் வாயில்களை பாதுகாக்கும் இருவர் ஜயா மற்றும் விஜயா. பிரம்மாதேவன் உதவுவதற்காக 4 குமாரர்களை உருவாக்கினார். ஆனால் குமாரர்கள் அவரது கட்டளையை நிராகரித்தனர். அவர்கள் தந்தையிடம், நாங்கள் எப்பொழுதும் 5 வயது குழந்தைகள் போலவே இருக்க வேண்டும் என வரம் பெற்றனர். குழந்தைகளாக தோற்றமளித்தாலும் அவர்கள் ஞானமும் பக்தியிலும் சிறந்தவர்களாக இருந்தனர். ஒரு நாள் 4 குமாரர்களும் விஷ்ணுவின் அருளைப் பெற வைகுண்டத்தின் கதவுகளுக்கு சென்றனர். ஆனால் ஜயா மற்றும் விஜயா அவர்கள் குழந்தைகள் என்று எண்ணி அவர்களை அனுமதிக்க மறுத்தனர். இந்த அவமதிப்பால் ஆத்திரமடைந்த குமாரர்கள், நீங்கள் வைகுண்டத்தில் உங்கள் இடத்தை இழந்துவிட்டு பூமியில் பிறக்க நேரிடும் என சாபம் வழங்கினர். சாபத்தை கேட்டு ஜயா மற்றும் விஜயா அவர்களது கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அந்த சமயம் விஷ்ணு பகவான் தோன்றி, இவர்கள் என் உண்மையான பக்தர்கள். அவர்களிடம், நீங்கள் 7 பிறவிகளில் என் பக்தர்களாக அல்லது 3 பிறவிகளில் என் எதிரிகளாக இருக்கலாம். அதன் பிறகு நீங்கள் மீண்டும் வைகுண்டத்தில் உங்கள் இடத்தை பெறுவீர்கள் என கூறினார். விஷ்ணுவின் பிரிய மனமில்லாமல் ஜயா மற்றும் விஜயா 3 பிறவிகளில் அவரது எதிரிகளாக இருப்பதை தேர்வு செய்தனர். அவர் சொன்னது போலவே அவர்கள் முதல் பிறவியில் இரணியக்ஷன் மற்றும் இரணியகசிபு என்ற 2 அசுர சகோதரர்களாக பிறந்தனர். 2வது பிறவியில் ராவணன் மற்றும் கும்பகர்ணன் என ராமர் அவதாரத்துக்கு எதிராக களமிறங்கினர். 3வது பிறவியில் அவர்கள் சிசுபாலன் மற்றும் கம்சன் என கிருஷ்ணர் அவதாரத்திற்கு எதிரானவர்களாக உருவெடுத்தனர்.